இப்போ நாங்கள் ஒரு சின்ன பஸ் டூர் ஒன்று போக வேண்டியதான் இங்கே வந்துருக்குறோம். இப்போ பஸ்ஸில் ஏறி இருக்கிறோம் நானும் மகளும். அப்போ தான் யோசிச்சு நான் ஒரு பஸ் இல்லை என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி சின்ன ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம்னு சொல்லி. இப்போ இதான் பஸ் வந்து இந்த பஸ்ஸில் ஏறின உடனே வந்து டிக்கெட் அடிக்கணும். டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதான் டிக்கெட் கார்டு வந்து இப்படி இருக்கும், பேரோடு இருக்கும். எனக்கு பேரோடு இருக்கிறதுக்கு காரணம் வந்து என் கணவர் வந்து பஸ் ஓட்டுறதால எனக்கு வந்து இது வந்து இந்த காட்டு இருக்கும். இது வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்து கட்டினா நாங்கள் வந்து இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2030 வரைக்கும் இந்த காட்டை வந்து நான் பாவிக்கலாம். இந்த காட்டை நான் பஸ்ஸில் ஏறும்போது இதுதான் பஸ் வந்து நான் இது வந்து அடிக்கணும், இப்படி வைக்கணும். வச்சா இது வந்து இப்போ வேலை செய்தில்லை இந்த இது. ஆனால் இதில் வைக்கும்போது ஒரு பச்சை லைட் இப்படி சுற்றி எரிந்தால் இது வந்து ஆக்டிவ் ஆகும் இது. அப்போ நான் டிக்கெட் வந்து எடுத்ததுக்கு சமைனது. அதோட நான் வந்து பிரயாணம் செய்யலாம். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு குறியாள் வந்து இந்த பஸ் இந்த காட்டு அடித்தனேன்னா அதில் இந்த பிள்ளைகளும் வந்து அந்த காட்டில் வரலாம். அவைக்கு ரெண்டு குறும்பா டிக்கெட் வாங்க தேவையில்லை. இப்போ நான் பஸ்ஸுக்கு பார்த்தேன்னு சொன்னால் இப்போ பஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு டிவி இருக்குது. அந்த டிவி வந்து காட்டும்போது அடுத்தது என்ன ஸ்டேஷன் வருதுன்ட்டு அதை விட இப்படி இருக்கா. நீங்கள் இப்போ இறங்கணும் பஸ்ஸில்ன்னு சொன்னால் பஸ்ஸை விட்டு இறங்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி ஒரு பட்டன் ஸ்டாப் பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் அமர்த்தினீங்கன்னா உதாரணத்துக்கு அமர்த்தினீங்கன்னா ஸ்லோப் ஆகிடும். அப்படி எரிவில்லைன்னு சொன்னால் அங்கே வந்து பஸ் ஓட்டுற வரைக்கும் அங்கே ஒரு லைட் ஒன்று எரியும். என்னன்னு சொன்னால் ஒரு ஆள் இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து அங்கே இருந்தபடியே ஒரு பட்டன் அமர்த்தினா கதவு வந்து ஆட்டோமேட்டிக்காக திறந்து போட்டு நானும் மகளும் பொழுது போக இல்லாட்டா டைம் பாஸ் பண்ணணும்னு சொன்னால் சில வேளையில் பஸ்ஸில் ஏறி இப்படியே வந்து இருந்துடுவான். அந்த பஸ் வந்து போக வேண்டிய இடங்கள்லாம் போவோம். அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து திருப்பி அதே பஸ் எடுத்து எங்களோட வீட்டுக்கு வருவோம். அதில் டைம் கொஞ்சம் போயிடும். அப்படியே இடங்களை பார்த்து வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வழியில் இது கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் போகிறதுக்கு வந்து இது வந்து தானே திறந்து தரும். பஸ்ஸுக்கு இருந்து ஒரு பட்டன் உண்டாமட்டினாலே அது திறந்து தரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதவு தானே திறக்கும். இப்போ தானாக கதவு முட்டிடும். இந்த பஸ்ஸை எடுப்பாங்க. ஒரு ஸ்கூல் வந்து கிரவுண்ட் ஸ்கூல் சொல்லி ஒரு ஸ்கூல் வந்து பெரிய ஸ்கூல். அடுத்தது ஸ்டேஷன் இருக்குது. அந்த டிவியில் வந்து விழும். அதே நேரம் நக்கிலைமன் சொல்லுவாங்க. அது அடுத்தது என்ன ஸ்டேஷன் இருக்குது. இது
4 til vannstasjon. ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்படி பார்க்கல இப்படி அமர்த்தி கதவு தானே திறக்கும். இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இறக்கிட்டோம். இப்போ வெளியில் போய் சுற்றி காட்டுறேன். இது வந்து ஃபியூரிசேத்தோட ஒரு இடம். இது வந்து நாங்கள் வந்த பஸ். நாங்கள் வந்து பஸ் இது வந்து ஃபியூரிசேத்தில் வந்து சேர்ந்துருது. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இது சென்டருக்கு முன்னால் நிறைய மரங்கள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இதுக்குள்ள வந்து இந்த சென்டருக்குள்ளே வந்து நிறைய கடைகள் ப்ளஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. அதில் வந்து இப்போ பிள்ளைகள் வந்து கூஷெல்லாம் நடத்துவாங்க. பெரிய பெரிய கூஷுகள் வந்து இங்கே தான் நடக்கும். ஓகே, இப்போ இதோட நான் முடிச்சு கொள்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பஸ் ஸ்டாண்ட். இதில் வந்து இந்த பஸ் வந்து எங்கெங்கே போகுது, என்னென்ன பஸ் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பஸ் இதில் வந்து நிற்குமெண்டாலும் இதில் எழுதி இருக்குது. இப்படி எனக்கு இப்படி